ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரியாஸ் பப்பி கிட்டன் சேனல். இங்கே பாருங்கள், நான் எங்கள் வீட்டில் வந்து நாவல் மரம் இருக்குது அண்ணன் வீட்டில்னு சொல்லியிருந்தேன். அந்த நாவல் மரத்தை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நான் முந்தின வீடியோ எடுக்கும்போது எல்லாமே நிறைய பூவாக இருந்தது. இப்போ பாருங்கள், அதில் நல்லா வந்து காய் காய்ச்சி நல்லா நிறைய பழம் கூட பழுத்துட்டு. ஸோ இது எல்லாமே வந்து சுகருக்கு ரொம்ப நல்லதுன்னு ஏற்கனவே நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது மாதிரி இது ரொம்ப காஸ்ட்லியும் கூட. நம்ம கடையில் போய் ஜஸ்ட்டு ஒரு 10 பழம் வாங்கினா கூட ₹100 அப்படி இப்படின்னு ரேட்டு எக்கச்சக்கம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் இந்த மாதிரி நம்ம வீட்டிலையே வந்து ஒரு மரத்தை வச்சு அதில் உள்ள பழத்தை சாப்பிட்றது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஹெல்த்தியும் கூட, ரொம்ப செலவும் மிச்சம். ஸோ எங்கள் அண்ணன் வீட்டில் இந்த மரம் இருக்குது. இதை நான் வரும்போதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன், எப்போடா இதில் வந்து நிறைய காய் காய்க்குதுன்னு. பொதுவாக வந்து இந்த மாதிரி நாவல் பழம் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து ஒவ்வொரு பழத்துக்கும் ஒவ்வொரு சீசன் இருக்குது. ஸோ இது வந்து எப்போவுமே வந்து ஒரு வசந்த காலம்னு சொல்லுவாங்கள்ல, வெயில் முடிஞ்சு மழை வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி, அந்த வசந்த காலத்தோட தொடக்கத்தில் தான் வந்து இந்த நாவல் பழம் வந்து எப்போவுமே வந்து பழுக்க ஆரம்பிக்கும், காய்க்க ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து பொதுவாக இந்த நாவல் மரத்தை பார்த்தாலே வந்து இது எப்போ காய்க்குதோ அப்போ தான் நமக்கு வசந்த காலம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்டில் ஒரு தாட் ஓடிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இப்போ வசந்த காலமும் வந்தாச்சு. அதே மாதிரி இந்த மரத்தில் வந்து காயும் பழமும் நல்லா பூத்து குலுங்கியாச்சு. ஸோ இதை வந்து நம்ம டெய்லி, அதாவது நம்ம எங்கெங்கேயோ போய் காசு கொடுத்து பிரியாணி, மட்டன், சிக்கன், மீனுன்னு சொல்லி உடம்புக்கு வந்து அதெல்லாம் ஹெல்த்தி கூட கிடையாது. அதெல்லாம் வாங்கி வாங்கி நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம். அதுக்கு பதிலாக இங்கே பாருங்கள், இந்த அழகான நாவல் பழத்தெல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப வந்து உடம்புக்கு நல்லது. அதே மாதிரி வந்து பொதுவாக பெண்கள் வந்து ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாகி அவங்களுக்கு தான் நிறைய அனீமியா அந்த மாதிரியான இரத்த சோகை இது அந்த மாதிரிலாம் வந்துட்டுருக்கிற காலத்தில் வந்து இது மாதிரி ரொம்ப ஹெல்த்தியான பழங்கள் ரொம்பலாம் வேண்டாம். நான் இதுக்கு முன்னாடி சொன்ன வீடியோவில் மாதிரி ப்ளம் பழம், அதுக்கப்புறமா இந்த நாவல் பழம், இது எல்லாத்தையும் சாப்பிடும்போது இதில் உள்ள டேஸ்ட்டுமே வித்தியாசமாக இருக்கும். இது வந்து இனிப்பு மட்டும் இல்லாமல் இதில் ஒரு சின்ன ஒரு துவர்ப்பு இருக்கும். பாக்கு மாதிரி டேஸ்ட்டு கூட இதில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டேஸ்ட் இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, நமக்கு வந்து நம்ம ரத்தத்தில் உள்ள ஒரு சர்க்கரையோட அளவை வந்து இது ரொம்ப கம்மி பண்ணுது. இங்கே பாருங்கள், அதை தான் அம்மா பறிச்சிட்ருக்காங்க. ரொம்ப கைக்கு எட்டுற தூரத்தில் தான் இருக்குது. ரொம்ப வந்து இந்த மரம் வந்து ரொம்ப உயரமாக போய் அந்த மாதிரிலாம் கூட இல்லை. ஏன்னா இது வச்சு கொஞ்ச நாள் தான் ஆகுது. மேபி நெக்ஸ்ட் இயர் இதை பறிக்கும்போது வேணால் ரொம்ப பெருசாகிரும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் அது எல்லாத்தையும் வந்து அம்மாக்கிட்ட சொல்லி பறித்து தர சொல்லியிருக்கேன். ஓகே, இது பாருங்கள், இதெல்லாம் வந்து காயாக இருக்குது. எப்படியும் வந்து ஒரு 10 டேஸில் பழுத்துருது. நான் கூட காயாக இருந்ததுன்னு என்றைக்கு பழுக்கன்னு சொல்லி லாஸ்ட் டைம் நான் ஊருக்கு போயிருந்தப்போ பார்த்துட்டு வந்துட்டேன். இப்போ போய் பார்த்தா எல்லாமே இங்கே பாருங்கள், இதோட கலரே ரொம்ப அழகாக இருக்குது. நல்ல ஒரு நவாப்பழ கலர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. சில ஏரியாவில் நவாப்பழம்பாங்க, சில ஊரில் வந்து நாவல் பழம்பாங்க. உங்கள் ஏரியாவில் இந்த பழத்தை வந்து என்ன பேரில் சொல்லுவீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்களும் வந்து உங்களோட ஃப்ரீ டைமில் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான மரங்கள் எல்லாம் வச்சு அதை வளர்த்து அதில் காய் காய்க்கும் போதும் பழம் பழுக்கும் போதும் வந்து உள்ள சந்தோஷத்தை நீங்களும் வந்து ருசித்து பார்த்தா தான் தெரியும். இந்த பழங்கள் பறித்து சாப்பிட்றத விட நம்ம வளர்த்த மரத்தில் நம்ம சாப்பிடும்போது அதில் இருக்கிற சந்தோஷமே தனி. எப்போவுமே வந்து அதுதான் ஹெல்த்தியும் கூட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல்